விஜய் கட்சியை பார்த்து திமுக அச்சம் கொள்வதால் தான் அவருடைய கட்சி மாநாட்டிற்கு பல்வேறு நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருப்பதாக சாத்தூரில் நடைபெற்ற அண்ணா பிறந்தநாள் விழா அதிமுக பொதுக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் பேட்டியளித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே நென்மேனியில் அதிமுக சார்பில் அண்ணாவின் 116வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த பொதுக்கூட்டத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். பொதுக்கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக முன்னாள் அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை அதிமுக ஆதரிப்பதாக தெரிவித்தார். மேலும் கூட்டணி இருக்கும்போது ஒரு பேச்சும் கூட்டணி இல்லாத போது ஒரு பேச்சு என்பது அதிமுகவிற்கு கிடையாது என்றார். தொடர்ந்து பேசிய அவர் விஜய் கட்சியால் அதிமுகவின் வாக்குகள் குறைய வாய்ப்பில்லை என்றும் தமிழகத்தில் எந்த கட்சி வந்தாலும் அதிமுக அச்சம் கொள்வதில்லை என்றும் விஜய் கட்சியை பார்த்து திமுக அச்சம் கொள்வதால் தான் அவருடைய மாநாட்டிற்கு பல்வேறு நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். எந்த கட்சி வர்றதை பத்தி எங்களுக்கு எந்த பயமும் கிடையாது. அதுக்கு பயப்பட வேண்டியவங்க இன்னைக்கு பயந்து போய் தான் அவரை மாநாடு நடத்த விடாமல் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த மாநாட்டுக்காக இது வரைக்கும் 234 கேள்விகள் கேட்டிருக்காங்களா? அந்த கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாமல் இவங்க ஒரு மாதம் 2 மாதம் போஸ்ட்போன் பண்ண வைக்கிறது இது பயத்தின் வெளிப்பாடு. கண்டிப்பாக எங்கேயாவது கேட்டிருக்காங்களா சார் இந்த மாதிரி கேள்வி? ஒரு மாநாட்டுக்கு எத்தனை பேர் பெண்கள் வருவாங்க, ஆண்கள் வருவாங்க, குழந்தைங்க எத்தனை பேர் வருவாங்க? இதெல்லாம் கிண்டல் அடிக்கிற கேள்வி தானே. அதை எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய ஒரே கட்சி இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். அவர் வந்தனால எங்களுக்கு பிரிவு இருக்குன்னு நினைச்சோம்னா நாங்கள் அந்த கேள்வி கேட்போமா? வரும் சட்டமன்ற தேர்தலில் 200 இடங்களுக்கு மேல் திமுக வெற்றி பெற கட்சியினர் பணியாற்ற வேண்டும் என அருப்புக்கோட்டையில் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தலைமையில் நடைபெற்ற தெற்கு ஒன்றிய திமுக உறுப்பினர்கள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை வேல்ராஜன் மண்டபத்தில் திமுக தெற்கு ஒன்றிய பொது உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் திமுக தெற்கு மாவட்ட செயலாளரும் வருவாய்த்துறை அமைச்சருமான KKSSR ராமச்சந்திரன் கலந்து கொண்டு திமுக கட்சி ஆக்கப்பணிகள் குறித்து கட்சி தொண்டர்களிடையே சிறப்புரையாற்றினார். மேலும் இந்த கூட்டத்தில் கலைஞர் நூற்றாண்டு நாணயம் வெளியிட்டதற்கும் வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக 200 இடங்களுக்கு மேல் வெற்றி பெற கட்சியினர் பணியாற்ற வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. திருப்பதி லட்டில் விலங்கு கொழுப்பு கலந்த விவகாரத்தில் தவறு செய்தது யாராக இருந்தாலும் கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று கோத்தகிரியில் தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டியளித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி பகுதியில் பாஜக சார்பில் உறுப்பினர் சேர்க்கை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக பாஜகவை சேர்ந்த தமிழிசை சவுந்தரராஜன் கலந்து கொண்டார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய தமிழிசை சவுந்தரராஜன் திருப்பதியில் ஊழல் செய்வதற்கு தான் லட்டில் மாட்டுக் கொழுப்பு கலந்துள்ளனர் என்றும் இந்த சம்பவம் மக்களின் உணர்வுகளோடு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. தவறு செய்தது யாராக இருந்தாலும் கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மாநாடு நடத்துவதற்கு ஒரு வழியாக அக்டோபர் 27ஆம் தேதி என அறிவித்துள்ளார். அதில் எந்த கொள்கை முன்னெடுத்து செல்கிறார் என்று சொல்லட்டும் என்று கேள்வி எழுப்பிய அவர் நீட் தேர்வுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார், இருமொழி கொள்கைக்கு ஆதரவு தெரிவிக்கிறார். ஆனால் தன்னுடைய படம் அனைத்து மொழியிலும் வெளிவர வேண்டும் என நினைப்பதாக விமர்சித்தார். விஜய் கட்சி ஆரம்பிக்கட்டும். அவர் பாவம் ஒரு மாநாடு நடத்துறதுக்கு தள்ளி 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 போய் இன்னைக்கு ஒரு வழியா அக்டோபர் 27ன்னு அறிவிச்சிருக்காரு. அறிவிக்கட்டும். அதுக்கப்புறம் அவர் என்ன கொள்கைன்னு சொல்லட்டும், எத்தகைய கொள்கையை முன்னெடுத்து செல்கிறாருன்னு இருக்கட்டும். இப்போ இருக்கிற வரைக்கும் ஒரு சாயத்தை அவர் பூசிக்கிட்டார். விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லல, அதே நேரத்துல பெரியார் சிலைக்கு போய் மாலை வைக்கிறாரு. அப்ப நானும் திமுக மாதிரி ஒரு பாதையில தான் போவேன் அப்படின்னு சொல்றார். நீட்டுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார், இருமொழி கொள்கைக்கு ஆதரவு தெரிவிக்கிறார். ஆனா நான் தெலுங்கானால இருக்கும்போது விஜயோட படம் தெலுங்குல ரிலீஸ் ஆகுது. சீர்காழி அருகே பெட்டிக்கடை உரிமையாளர் கடை வாசலில் கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே கோவில்பத்து கிராமத்தைச் சேர்ந்தவர் முகமது ரஃபீக். இவர் அதே பகுதியில் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு புதியதாக பெட்டிக்கடை தொடங்கி நடத்தி வருகிறார். இந்நிலையில் அவரது கடைவாசல் முன்பு ரஃபீக் கழுத்தறுக்கப்பட்டு ரத்த வெள்ளத்தில் கொலை செய்யப்பட்டு இறந்து கிடந்தார். இதுகுறித்த தகவலின் அடிப்படையில் அங்கு சென்ற சீர்காழி போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்விற்காக சீர்காழி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். முகமது ரஃபீக்கிற்கு அபுரோஜா கனி என்ற மனைவியும் 2 மகள் 2 மகன்கள் உள்ளனர். மனைவி மகள் ஆகியோருடன் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து பெட்டிக்கடையில் வசித்து வருவதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது. தொடர்ந்து கொலைக்கான காரணம் குறித்து மயிலாடுதுறை SP ஸ்டாலின் நேரில் விசாரணை மேற்கொண்டார். மேலும் போலீசார் கடையில் இருந்து CCTV காட்சி பதிவுகளை கைப்பற்றி தீவிர விசாரணை செய்து வருகின்றனர்.
தேவக்கோட்டை அருகே சாலை விபத்தில் புது மணப்பெண் உயிரிழந்ததால் மன விரக்தியிலிருந்து புது மாப்பிள்ளை தற்கொலை முயற்சி செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே பரியன்வயல் கிராமத்தைச் சேர்ந்த செல்வராஜ் மாலதி தம்பதியரின் மகள் முத்துமணிக்கும், தேவக்கோட்டை அருகே வளங்காவயல் கிராமத்தைச் சேர்ந்த வெளிநாட்டில் வேலை பார்த்து வந்த ராமையா என்பவருக்கும் கடந்த 8ஆம் தேதி தேவக்கோட்டையில் திருமணம் நடந்துள்ளது. இந்நிலையில் புதுமண தம்பதிகள் வளங்காவயலிலிருந்து பரியன்வயலுக்கு இருசக்கர வாகனத்தில் சென்றபோது ஆறாவயல் அருகே இருசக்கர வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து விபத்திற்குள்ளானதில் படுகாயமடைந்த முத்துமணி தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். சிறு காயமடைந்த ராமையா மனைவி இறந்த செய்தி கேட்டு தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டார். அவரை காப்பாற்றிய அக்கம் பக்கத்தினர் காரைக்குடி தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. கூகனூர் குடியிருப்பு கிராமத்தில் ரூபாய் 47 லட்சம் மதிப்பீட்டில் புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிக்கான அடிக்கல் நாட்டு விழாவில் அமைச்சர் மெய்யநாதன் பங்கேற்று அடிக்கல் நாட்டி பணியை தொடங்கி வைத்தார். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அடுத்த சுப்பிரமணியபுரம் ஊராட்சி கூகனூர் குடியிருப்பு கிராமத்தில் 1 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட 47 லட்சம் மதிப்பீட்டில் புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிக்கான அடிக்கல் நாட்டு விழா சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் சிவவி மெய்யநாதன் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் அறந்தாங்கி வட்டாட்சியர் திருநாவுக்கரசு மற்றும் அறந்தாங்கி ஒன்றிய பெருந்தலைவர் மகேஸ்வரி சண்முகநாதன் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர், கிராம பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மதச்சார்பின்மையின் ஐரோப்பிய வடிவத்தை நிராகரிக்க வேண்டியது அவசியம் என தமிழக ஆளுநர் RNV கருத்து தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் அரபிந்தோ சொசைட்டி சார்பில் பாரத் சக்தி பாண்டி இலக்கிய திருவிழா தொடங்கியது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தமிழக ஆளுநர் RNV தர்மிக் சோசியல் ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா உள்ளிட்ட 2 நூல்களை வெளியிட்டார். பின்னர் அவர் பாரத சக்தி எனும் தலைப்பில் நிகழ்ச்சியில் பேசிய அவர், கடந்த 10 ஆண்டுகளில் நாடு அடைந்த பொருளாதார முன்னேற்றத்தை ஒட்டுமொத்த உலகமும் அங்கீகரித்துள்ளது என்று தெரிவித்தார். மேலும் மதச்சார்பின்மையின் ஐரோப்பிய வடிவத்தை நிராகரிக்க வேண்டியது அவசியம் என்றும், அனைவருக்கும் சமமான மரியாதை அளிக்கும் மதச்சார்பின்மையை நாம் ஊக்குவிக்க வேண்டும் என்றும், சமூக மற்றும் சாதி முதலை ஊக்குவிக்கும் அரசியல் சித்தாந்தத்தையும் நாம் கைவிட வேண்டும் என்று தெரிவித்தார். போலீசார் சுற்றுலா பயணிகளை வரவேற்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டுமே தவிர அவர்களை விரட்டுபவர்களாக இருக்கக்கூடாது என்று புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அறிவுறுத்தியுள்ளார். புதுச்சேரி காவல்துறைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 289 காவலர்கள் மற்றும் 19 ஓட்டுநர்கள் ஆகியோரின் பயிற்சி நிறைவு மற்றும் அணிவகுப்பு விழா கோரிமேடு காவல்துறை மைதானத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு புதிய காவலர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். மேலும் இந்நிகழ்வில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், அரசு கொறடா ஆறுமுகம், அரசு செயலர் பத்மா ஜெய்ஸ்வால், காவல்துறை தலைமை இயக்குநர் ஷாலினி சிங் உள்ளிட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர்கள் மற்றும் காவல்துறையைச் சேர்ந்த அதிகாரிகள் என பலரும் கலந்து கொண்டனர். முன்னதாக நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, காவல்துறையினர் சுறுசுறுப்பாக பணியாற்றும் போது சட்ட ஒழுங்கையும் கட்டுக்குள் வைத்திருக்கலாம் என்ற அவர், இந்திய அளவில் சிறந்த காவலர்களாக நாம் விளங்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். சுற்றுலா பயணிகள் வருகையும் அதிகரித்து மாநில வருவாயும் உயர்ந்து வருகிறது. எனவே காவல்துறையை சார்ந்தவர்கள் சுற்றுலா பயணிகளை வரவேற்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், அவர்களை விரட்டுபவர்களாக இருக்கக்கூடாது என்று கேட்டுக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து பயிற்சியில் சிறப்பாக செயல்பட்ட காவலர்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி சான்றிதழ் மற்றும் கேடயங்களை வழங்கி பாராட்டினார். விழாவின் நிறைவாக புதிய காவலர்களின் சாகச நிகழ்ச்சி நடைபெற்றது. ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்த மத்திய அமைச்சரவையில் முடிவு எடுத்தாலும் தேர்தல் நடத்த சாத்தியமில்லை என புதுச்சேரி மாநில முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கருத்து தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ராகுல் காந்திக்கு கொலை மிரட்டல் விடுக்கும் வகையில் பேசிய பாஜக நிர்வாகி தர்வீந்தர் சிங் மார்வா மற்றும் ஷிண்டே சேனாவின் சட்டமன்ற உறுப்பினர் சஞ்சய் கெய்க்வாட் ஆகிய இருவர் மீது வழக்கு பதிவு செய்ய கோரி புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் வைத்திலிங்கம் MP மற்றும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆகியோர் பெரியகடை காவல் நிலையத்தில் கட்சி நிர்வாகிகளுடன் புகார் அளித்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் உலகில் உள்ள 167க்கும் மேற்பட்ட நாடுகளில் 7 நாடுகளில் மட்டுமே ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்தப்படுவதாகவும் பிற நாடுகளில் பல கட்ட தேர்தல் நடத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மேலும் மத்திய அமைச்சரவை ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்த முடிவு செய்தாலும் தேர்தலை நடத்துவது சாத்தியமில்லை என்று கருத்து தெரிவித்தார். வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் தமிழகத்தின் முதல்வராக வேண்டி இருக்கன்குடி மாரியம்மன் கோவிலில் சிறப்பு பூஜை நடைபெற்றது.
விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற இருக்கன்குடி மாரியம்மன் கோவிலில் வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் கழகம் அமோக வெற்றி பெற்று கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் முதல்வராக வேண்டி முன்னாள் அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் தலைமையில் அதிமுகவினர் சிறப்பு பூஜையில் ஈடுபட்டனர். இந்த சிறப்பு பூஜையில் விருதுநகர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் RK ரவிச்சந்திரன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வரதராஜன் உள்ளிட்டோர் பங்கேற்று சிறப்பித்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.